ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபெஸ்டிவல் சீசன் வரப்போகுது. இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் தீபாவளி சீரீஸ் ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் நான் இந்த ஸ்வீட் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே டெசிகேட்டட் கோகோனட் 2 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா நீங்கள் துருவின தேங்காய் 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெய் கூட இந்த டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். மொத்தமாக இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு பால் இதில் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அந்த பால் சேர்த்ததும் நல்லா இறுக்கி வந்துடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற 1/2 கப் அளவுக்கு பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்ததால் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 கப் அளவு கூட ஆட் பண்ணலாம். அது கொஞ்சம் அதிக சுகர் ஆகிடும். இது கொஞ்சம் கரெக்டான குவான்டிட்டியில் இருந்துச்சு. சர்க்கரை ஆட் பண்ணதும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே பேன்லேருந்து இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். தனியாக ஒரு பேனில் மாற்றிட்டு ஆற விட்டுக்கோங்க. அதே பேனில் இருந்ததுன்னா சூடு மெயின்டைன் ஆகும். தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்ஃபி மாதிரி வேணும்னா ஒரு பாக்ஸில் போட்டுட்டு செட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர்லேயே செட் ஆகிடும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லட்டு ஷேப்பில் வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோகோனட் லட்டு தான் செஞ்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரே அளவில் எடுத்திங்கன்னா எல்லா பால்ஸும் ஒரே ஷேப்லேயே கிடைக்கும். இதே மாதிரி எல்லா பால்ஸும் செஞ்சு வச்சிடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சுக்காக டெசிகேட்டட் கோகோனட்டில் நம்ம செஞ்சு வச்ச பால்ஸை இதில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கோகோனட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய தீபாவளி ரெசிபிஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.